நான் உங்கள் எமௌண்டில் அன்புக்குமாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சம்மருக்கு நம்ம கோயம்புத்தூர் விவோசி கிரவுண்டில் அரசு பொருட்காட்சி ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நம்ம இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு நம்ம ஸ்டைலில் A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்ட்ரன்ஸு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 4 வீலர் பார்க்கிங் இருக்குங்க. இங்கே 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 3 வயசுலேருந்து 10 வயசு இருக்கிறவங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தாங்க என்ட்ரன்ஸ் இருக்குது. அரசு பொருட்காட்சி 2025ங்க. என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நிறையா அந்த ஃபேன்சி ஐட்டம் வழக்கம் போல் எக்ஸிபிஷன் இருக்கும் போதுங்களா அப்படி இருக்குது. பட் அரசு பொருட்காட்சி அப்படின்னா இந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம கோயம்புத்தூரில் பண்ணுறதுனால கோயம்புத்தூர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களும் வந்து இங்கே இருக்குங்க. அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயிலை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இங்கே செட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாங்க. கோவை மாநகர காவல் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. கோவை மாநகர காவல் உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் வந்து டேரெக்டாக பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கோவை மாநகரம் மூலியமாக வந்து இப்போ 35 இயர் செலிப்ரேஷனில் என்னென்ன பண்ணாங்க அண்ட் கோவை மாநகர காவல் என்னென்ன வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபோட்டோஸோட வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது நம்ம அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவிலுக்குள்ளே வரோங்க. ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுங்க. நிறையா சாமி சிலைகளாக இருக்கிறனால வந்து செருப்பு போட்டே உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உள்ளே போயிட்டு வாங்க. அடுத்தது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கோயம்புத்தூர் மாவட்டம். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வரும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுதுங்க. நம்ம அரசாங்கம் பெண்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வழங்கிட்டு இருக்காங்க, நடைமுறையில் என்னென்ன இருக்குது, இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் குழந்தை திருமணத்துக்காக என்னென்னலாம் தடைகள் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் உள்ளே போனால் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதையும் மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. அடுத்த ஸ்டால் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கோயம்புத்தூர் மாவட்டங்க. தமிழ்நாடு அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்களாக வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதுக்குள்ளே போனால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம உள்ளே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய 4 ஸ்டாலுமே வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நம்மலாம் பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாமே வந்து இங்கே சேல் பண்ணிருக்காங்க. வாங்குறவங்க வாங்கலாங்க. விண்டோ ஷாப்பிங் பண்ணுறவங்க விண்டோ ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ்லாம் இருக்குங்க. இந்த கார்னர் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் கார்னர் வந்து அப்படியே இந்த வழியாக வந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நிறையா வந்து கவர்மெண்ட் ஸ்டால்ஸை பார்க்க முடியுதுங்க. உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வழியாக உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்டால் வந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கோயம்புத்தூர் மாவட்டங்க. அடுத்த ஸ்டால் வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மகளிர் சுய உதவிக் குழுவின் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சிங்க. அடுத்தது வேளாண்மைங்க. உழவர் நலத்துறை சம்மந்தப்பட்ட ஸ்டால் போட்டிருக்காங்க. அடுத்தது தோட்டக்கலை மலை பயிர்கள் துறைங்க. இந்த ஸ்டாலில் வந்து நம்மளுக்கு நிறைய மாங்காய் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா. பங்கனப்பள்ளி, இமாம்த் பசந்த், ருமானி, அப்புறம் பங்கர்லூரா, செந்தூரம், அல்போன்சா. இதில் வந்து நான் அல்போன்சாவும் பங்கனப்பள்ளி தாங்க கேள்விப்பட்டிருக்கேன். மற்றெல்லாம் எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. தக்காளியில் வந்து நாட்டு தக்காளி, அதுக்கப்புறம் ஆப்பிள் தக்காளி மட்டும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மதனு, சிவம், சாகு, ஜீவன், பாகு அப்படின்ட்டு நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறைங்க. நம்ம இந்த வழியாக உள்ள வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10 ஸ்டால் இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்டாலும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் குட்டிஸ்லாம் கூப்பிட்டு வந்து உள்ளே போயிட்டு ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவங்க நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம அரசு பொருட்காட்சி ஸ்டால்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்நாக்ஸ் கார்னர் இருக்குங்க. இங்கே நம்ம ஊட்டி அப்பளம், மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் டீ, காஃபி, கரும்பு ஜூஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம கேம்ஸ் ஏரியாக்குள்ளே போகலாங்க.
நம்ம அரசு பொருட்காட்சியில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரைடே வந்து ஹார்ஸ் ரைடுங்க, கேரசல் ரைடு. ஹார்ஸ் ரைடுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு இங்கே ஃபேமிலி ட்ரெயின் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கான போட்டிங் இருக்குங்க. அப்புறம் பிரேக் டான்ஸுங்க இந்த ஏரியாவில். பிரேக் டான்ஸ்க்கு அடுத்தபடியாக வந்து அந்த ஃப்ரிஸ்பி ரைடு இருக்குது பார்த்தீங்களா, அட்வென்ச்சரான ரைடு. அது வந்து இப்போ தான் செட்டப் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் 2-3 நாளில் வந்து இது வந்து ரன்னிங் ஆயிடுவோமாங்க. அடுத்தது ஸ்லாப் பாப் ரைடு இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து செம்ம ஸ்பீடாக போகும். அண்ட் அடுத்தது வந்து கிட்ஸுக்கான பலூன் ஆக்டிவிட்டி ரைடு இருக்குது. அண்ட் இங்கே பெரிய கொலம்பஸ் ரைடு இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்பவே பெருசாக தாங்க இருக்குது, நல்லா ஹைட்டில் போயிட்டுருக்கு. அடுத்தது டிஸ்கோ ரைடுங்க. நம்மளுக்கு ட்ரெயின்லேருந்து அப்படியே போயிடாதீங்க. நம்ம ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் வந்து 3D ஷோவும் நம்மளுக்கு ஸ்னோ வேர்ல்டும் இருக்குங்க. எக்ஸிபிஷனில் எல்லோரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு வரக்கூடிய ஜெயண்ட் வீலுங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் சீட்டிங் ஏரியாவில் மட்டும் நம்மளுக்கு லைட்டிங் இல்லை, ஆனால் சென்டரில் செமையாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் கார் அண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு சூப்பரான அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு 3D ஷோ ஸ்னோ வேர்ல்ட்லாம் பார்த்தோம். அண்ட் இந்த காரில் வந்து நம்மளுக்கு ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இந்த ஏரியாவில் ரைட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்னில் வந்து அண்ணா கலையரங்கம் இருக்குங்க. இங்கே வந்து நிறைய டான்ஸ் ஷோ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நம்மளுக்கு இந்த ஏரியாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் லெட்டரான ஸ்டால்ஸ் தாங்க. நம்ம கோயம்புத்தூர் விவோசி கிரவுண்டில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த கோடைகால அரசு பொருட்காட்சி மே 1ஆம் தேதி வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. மே 2ஆம் தேதி மக்கள் எல்லாருக்குமே வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 45 நாள் இருக்க போதுங்க இந்த பொருட்காட்சி. ஜூன் 16ஆம் தேதி வரைக்குமே இருக்க போது. இதோட டைமிங் வந்து சாயங்காலம் நீங்கள் 4 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா 10 மணி வரைக்கும் உள்ள நீங்கள் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீங்கள் போகலாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை ஆண்டு பாபாய். நான் உங்கள் MMT.